السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أما بعد. அல்ஹம்துலில்லா. அகிலங்கள் அனைத்தும் படைத்து பரிபாலிக்கும் அல்லாஹுக்கே எல்லா புகழும். இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார்கள் தோழர்கள் மீதும் அல்லாஹ்வின் சலாத்தும் சலாமும் உண்டாகுமாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா நேரமும் அல்லாஹ்வை பயந்து வாழுமாறு தக்வாவுடன் வாழும்படி முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசிஹத்தும் நசிஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியமிக்க சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்துல சிறந்த படைப்புகளின் ஒரு படைப்பாக தான் அல்லாஹ் பெண்களை வைத்திருக்கிறான். பெண்கள் இந்த பூமியில் அல்லாஹ்வால் தரப்பட்ட ஒரு கொடை. அதனாலதான் பெண் பிள்ளைகளை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது, பெண் பிள்ளையை தான் நான் கொடையாக வழங்கியிருக்கிறேன் என்ற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்தி இருக்கிறான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஆண் பிள்ளைகளையும் பெண் பிள்ளைகளையும் கலந்தேதான் கொடுத்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஆண் பிள்ளைகள் காசிம், இப்ராஹிம், அப்துல்லா. அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பெண் பிள்ளைகளில் ஜைனப் ரதியல்லாஹு அன்ஹா, உம்மு குல்சும் ரதியல்லாஹு அன்ஹா, ருக்கையா ரதியல்லாஹு அன்ஹா, கடைசி மகள்தான் ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா. கண்ணியமிக்க சகோதரிகளே, ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா ஒரு தகப்பனுக்கு, ஒரு குடும்பத்துக்கு கிடைத்த முத்து. ஏனென்றால் இஸ்லாமிய வரலாற்றிலேயே நம்முடைய நாட்டில்தான் பெண் பிள்ளைக்கு பெயருக்கு முன்னால் ஃபாத்திமா சேர்ப்பது வழக்கம். ஏன் இவ்வாறு ஃபாத்திமா என்ற பெயரை சேர்ப்பார்கள்? நம்முடைய முன்னோர்களுக்கு ஒரு ஆசை இருந்தது. ஒவ்வொரு பெண் பிள்ளையும் இஸ்லாமிய சமுதாயத்தில் ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா போன்று ஆக்கி எடுக்க வேண்டும். ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா வாழ்ந்த காலம் குறுகிய காலம். ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா ஏறக்குறைய 30 ஆண்டுகள் தான் இந்த பூமியில் வாழ்ந்தார்கள். அந்த 30 ஆண்டுகளில் சாதித்த ஒரு பெண், இந்த உலகத்தையும் சாதித்து ஆகிரத்தையும் சாதித்த ஒரு பெண் தான் ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா. ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா என்ற பெயரை வைத்தார்கள்? ஃபதம, நரகத்தை விட்டு பாதுகாக்கப்பட்ட பெண் தான் ஃபாத்திமா. ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை பெரும்பாலும் ஜஹ்ரா, பிரகாசமானவர் என்று மரியாதையுடன் அழைக்கப்பட்டார்கள். மேலும் இவர்களுக்கு சித்திகா, முபாரகா, ஜக்கியா, தாஹிரா முதலான பெயர்களும் உண்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் மற்றும் அன்னை கதீஜா ரதியல்லாஹு அன்ஹா ஆகிய தம்பதிகளுக்கு பாசமிகு கடைசி மகளாக ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா மக்காவில் பிறந்தார்கள். நபித்துவத்திற்கு, அதாவது நுபுவத்திற்கு 5 ஆண்டுகளுக்கு முன் கிபி 605 பிறந்தார்கள். அன்றைய கால வழக்கத்தின்படி பிறந்த குழந்தையை பால் குடிப்பதற்காக பக்கத்து கிராமத்திற்கு அனுப்பி வைக்கின்ற ஒரு வழக்கம் இருந்தது. அந்த வழக்கத்திற்கு மாற்றமாக அன்னை கதீஜா ரதியல்லாஹு அன்ஹா தன்னுடைய இளைய மகளை தன்னுடனே வைத்து பாலூட்டி வளர்த்து வந்தார்கள். கடைசி மகளை பாசத்தோடு வளர்ப்பதில் மிகவும் அக்கறை காட்டிய அன்னை அவர்கள். சில ஆண்டுகளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவ பட்டம் இறைவனால் வழங்கப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தனது தூதராக அல்லாஹ் பிரகடனப்படுத்தியவுடன் தனது தந்தையரின் மார்க்கத்தை தனது தாயார் ஏற்றுக்கொண்டது போலவே இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருந்தவ புதல்விகளான ஜைனப், ருக்கையா, உம்மு குல்சும் ரதியல்லாஹு அன்ஹா ஆகியோர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது போலவே ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹாவும் இஸ்லாத்தை அதன் ஆரம்ப காலத்திலே ஏற்றுக்கொண்டார்கள். அல்ஹம்துலில்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு நிறைய பல இன்னல்கள் நடந்தது. அதுல ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா பங்கு எடுத்துக்கிட்டாங்க. அதுல முதலாவதாக ஒரு சமயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபால தொழுதுட்டு இருக்காங்க. அப்போ அங்க அபுஜஹலும் அவனோட நண்பர்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து கேலி செஞ்சிட்டு இருக்காங்க. அதே சமயம் அங்க மக்கால இறை நிராகரிப்பாளர்களால ஒரு ஒட்டகம் பலி கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அந்த அறுக்கப்பட்ட ஒட்டகத்தோட மலம் மற்றும் குடலை பார்த்தோன்னே அபூஜஹலுக்கு ஒரு வித்தியாசமான திட்டம் தோன்றுது. அந்த திட்டத்தை தன்னோட நண்பரான உக்பா பின் அத்தா என்பவரிடம் அபூஜஹல் தெரிவித்தான். அந்த உக்பா பின் அத்தா என்ன பண்ண அப்படின்னா, அந்த குடலை
ஒட்டகத்தோட குடலை, மலம் நிறைந்த ஒட்டகத்தோட குடலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரம் தாழ்த்தி கொண்டிருக்கும் போது அவங்க மேலேயே போட்டான். அவங்க சுஜூதுல இருக்கும் போது அந்த குடலை போட்டா அவங்களால எப்படி தாங்கிக்க முடியும்? அந்த குடல்ல இருந்த மலம்லாம் அவங்க மேல சிதறிருச்சு. அவங்களால சுஜூத்ல இருந்து எந்திரிக்க முடியல. சுஜூதுல இருந்து எந்திரிச்சா அவங்க மேல ஃபுல்லா அந்த மலம் வந்து கொட்டிரும். இந்த மாதிரி ஒரு நேரத்தை அவனுங்க பார்த்து கேலி பண்ணிட்டு இருக்காங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே சமயத்துல அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹா காபாக்கு வந்தாங்க. இத பார்த்தோனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு விரைந்து ஓடுறாங்க. அங்க ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா தான் இருக்காங்க. அப்ப அவங்களோட வயது 8. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாக்கு இது தெரிஞ்சோடனே அவங்க விரைந்து காபாக்கு ஓடி வராங்க. தன்னுடைய தந்தையின் மீது ஒட்டகத்தோட குடலை போட்டதை பார்த்தோன்னே அவங்களால தாங்க முடியல. ஏன்னா இது ஆட்டுக்குடல் இல்ல, மாட்டுக்குடல் இல்ல, ஒட்டக குடல். அது எவ்வளவு கனமா இருக்கும். அதுவும் மலம்கள் நிறைந்த ஒட்டக குடல். தன்னுடைய தந்தையை பார்த்து மிகவும் கவலைக்குண்டாகிட்டு அப்துல்லா இப்னு மசூத் அவங்களோட ஹெல்ப்பால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது போடப்பட்டிருந்த குடலை எடுத்துட்டு தன்னுடைய பிஞ்சு விரல்களாலேயே அவங்களோட முதுகு, தலை, நெற்றி எங்கெங்கெல்லாம் மலம் வந்து சிதறி கடந்துச்சோ அதை துடைக்கிறாங்க. ஏதாச்சும் எந்த ஒரு தந்தைக்காச்சும் தன்னுடைய குடும்பத்துக்கு முன்னாடி இப்படி ஏளனம் படுத்தப்பட்டா அவங்களால தாங்கிக்க முடியுமா? சொல்லுங்களேன். எந்த ஒரு சாதாரண ஒரு தந்தையாலேயே ஒரு மனைவிக்கு முன்னாடியோ ஒரு குழந்தைக்கு முன்னாடியோ ஏளனம் படுத்த முடியாது, தாங்கிக்க முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே அந்த அபூஜஹலுக்கும் அவன் கூட இருந்த நண்பருக்கும் அல்லாஹ்விடம் பத்வா கொடுத்தாங்களாம். அதுல அல்லாஹ் அவங்க அனைவரையும் பத்ரு போர்ல நாசமாக்குனான். அல்ஹம்துலில்லாஹ். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை எல்லாருக்கும் பரப்ப ஆரம்பிச்சாங்க. இஸ்லாத்தை பகிரங்கமா எல்லாருக்கும் பரப்பினதுக்கு அப்புறமா முஸ்லிம்கள், இஸ்லாத்தை ஏத்துக்கிட்ட முஸ்லிம்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தார்கள் மற்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பா இருந்த கேடயமாக இருந்த எல்லாரையும் கணவாய் அபு தாலிப் பள்ளத்தாக்குல வந்து முஸ்லிம்கள் வந்து சிறை பிடிக்கப்பட்டாங்களாம். கிட்டத்தட்ட 3 வருடங்கள் சிறை பிடிக்கப்பட்டிருக்காங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவோட வயது அப்போ 13, 14, 15. இந்த 13, 14, 15ல நம்மளுக்குலாம் என்ன தெரியும்? ஆனா ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அங்க அவ்வளோ பெரிய கஷ்டத்தை தாங்குனாங்க. அவங்க கிட்ட இருந்த உணவும் தானியங்களும் அவங்களுக்கு தீர்ந்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு மக்கா காஃபிர்கள் பொருளாதார தடை விதித்துட்டாங்க. அதனால அவங்களால வெளியே போய் எந்த ஒரு சாப்பாடோ எதுவுமே வாங்க முடியாது. அங்கேயே இருக்க இலைகளையும் தண்ணீரையும் குடிச்சிட்டு அங்க இருக்க பெண்கள், குழந்தைகள் அலற சத்தம்லாம் அந்த கணவாய்க்கு வெளியே கேக்குமா. ஆனா ஒரு இறை நிராகரிப்பாளர்கள் யாருமே அதை வந்து என்னன்னு கூட கேட்கல. 3 வருடங்கள் அதுல அவ்வளோ துன்பங்களுக்கு ஆளாக்கப்பட்டாங்க. இந்த மாதிரி ஒரு முஸ்லிம் ஒரு இஸ்லாத்தை ஏத்துக்கிட்ட மக்கள் இப்பதான் புதுசா ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களால தாங்கிக்க முடியல. மக்கத்து காஃபிர்களால அவங்க எந்த அளவுக்கு துயரம் கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு துயரம் பண்ணாங்க. ஆனா இஸ்லாத்தை தழுவிய அனைவரும் அல்லாஹ்வின் பொருட்டால் அதை வந்து மனது உறுதியான மனநிலைமையோட அதை வந்து தாங்கிக்கிட்டாங்க. இதுல இருந்து அபுதாலிப் பள்ளத்தாக்குல இருந்து விடுதலை பெற்றதுக்கு அப்புறமா இன்னும் ஒரு கடுமையான கொடுமைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவும் ஆளாக்கப்படுறாங்க. அதுதான் அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய வஃபாத். ஒரு தாயோட மரணத்தை எந்த ஒரு பிள்ளையாவல தாங்க முடியுமா? அதே சமயம் குறைஷிகள் தாக்குதல்ல இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாத்து கேடயமா இருந்த அபு தாலிப் பெரிய தந்தை அவர்களும் மரணமடைந்து விடுறாங்க. இதன் காரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுமைப்படுத்துறதுக்கு எல்லா குறைஷிகளும் துணிவு கொள்றாங்க. அதனாலதான் இஸ்லாத்துல இந்த ஆண்டு துயர ஆண்டு என்று சொல்றாங்க. இப்போது அடுத்த சோதனை வருகிறது. அது வந்து ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க தன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாவுக்கு செல்றதுக்கு அல்லாஹ் கட்டளையிடுறான். அப்போ தன் பிள்ளைகள் அனைவரையும் மக்காவிலேயே தன்னுடைய வீட்டிலேயே விட்டுட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது ஆருயிர் நண்பரான அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கூட வந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்றாங்க. மக்கால கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு பின்
மணந்து கொண்ட சௌதா பின் ஜமா ரதியுல்லாஹு அன்ஹா அவங்க கிட்ட தனது அருமை புதல்விகளான ஃபாத்திமா ரதியுல்லாஹ் அன்ஹா, உம்மு குல்சும் ரதியுல்லாஹ் அன்ஹா அவங்க 2 பேரையுமே மக்காவுல அவங்க கிட்ட விட்டுட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா செல்றாங்க. அதன் பிறகு சில காலங்களிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த 3 பெண்களையும் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வரும்படி கட்டளையிடுறாங்க. அதுக்கேற்ப இந்த 3 பெண்களும் தங்களுடைய பெயர்ல ஹிஜ்ரத் செய்தவர்கள் பட்டியல்ல இந்த 3 பெண்களின் பேரும் இடம்பெறுது. அல்ஹம்துலில்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட வீட்டுக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாக்கு கொடுத்த வீட்டுக்கு பக்கத்திலேயே ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு வீடு கொடுத்தாங்களாம். எங்க போனாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியில தன்னோட மகள் கிட்ட வந்து சொல்லிட்டு முத்தமிட்டு தான் போவாங்களாம். அதே மாதிரி எங்க போயிட்டு வந்தாலும் மஸ்ஜிதன் நபவில தொழுதுட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலில் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவை தான் பார்க்க வருவாங்களாம். எவ்வளவு சிறந்தது! அவங்க மக மேல எவ்வளவு பாசமா இருந்திருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். இதுக்கப்புறமா பத்ர் போர் முடியுது. பத்ர் போர் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு 20 வயது, 19ல இருந்து 20 வயது ஆகுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அவங்களுக்கு திருமணம் முடிக்க முடிவு பண்றாங்க. இத இது அப்போ வந்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க எல்லாரும் வந்து ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவை மணமுடிக்க விரும்பி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்து கேக்குறாங்க. அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்வாப் ரலியல்லாஹு அன்ஹு மகராக 100 ஒட்டகம் நிறைய மிஸ்ர் நாட்டு துணியையும் 10,000 தினாரும் தருவதாக கூறி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவை மணமுடிக்க விரும்பி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கேக்குறாங்க. அதை விட உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வந்துட்டு நானும் இதே அளவுக்கு மகர் கொடுக்கிறேன். ஆனா நான் அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்வாபை விட இஸ்லாத்தை முன்னால் தழுவியவர் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவை மணமுடிக்க கேக்குறாங்க. அலி ரலியல்லாஹு அலி ரலியல்லாஹு அன்ஹு வந்துட்டு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவை மணம் முடிக்கிறதுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்து கேக்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அலி ரலியல்லாஹு அன்ஹுவை திருமணம் செய்து வைக்கிறதுக்கு முடிவு செஞ்சதுக்கு அப்புறமா ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா கிட்ட போறாங்களாம். போய் நான் வந்து உங்களுக்கு அலி ரலியல்லாஹு அன்ஹுவை மணம் முடித்து வைக்க விரும்புறேன், நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று அவங்களோட மக கிட்ட கேக்குறாங்களாம். அதுக்கு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா திருமணத்திற்கு சம்மதம் தெரிவித்ததுக்கு அப்புறமா அலி ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட வந்துட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அலியே, என் மகளுக்கு மகர் பணமாக நீங்கள் என்ன வைத்திருக்கிறீர்கள்? அதுக்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, என்னோட இளமை பருவம் முதலே உங்களுக்கு என்னோட பொருளாதார நிலைமை நன்கு அறியும் அல்லவா அப்படின்னு சொன்னோனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களோட கவச ஆடையை எடுத்துட்டு வாங்க, அது என்னோட மகளுக்கு மகரா கொடுங்கன்னு. இத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னோனே அலி ரலியல்லாஹு அன்ஹு வந்து தன்னோட கவச ஆடைய தன்னோட அடிமையிடம் கடை தெருவுக்கு கொடுத்து விற்று வர சொல்றாங்க. அதுல அவங்களுக்கு 400 திர்ஹம்கள் கிடைக்குது. அதை எடுத்துட்டு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கொடுக்குறாங்க. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிடுறாங்க, உங்களோட திருமண தேவை பொருட்களை இதை வச்சு நீங்க வாங்கிக்கோங்க, வாசனை திரவியங்களும் வாங்கி கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு இந்த ஆரம்ப கட்ட வேலைகள்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அனுப்பிச்சு அங்க இருக்க அன்சாரிகள் மற்றும் முஹாஜிர்களின் தோழர்களை இந்த திருமண வைபவத்தில் கலந்து கொள்ள அழைத்து வருமாறு அனுப்பி வைக்கிறாங்க. அனைத்து தோழர்களும் அங்கு குழுமியதன் பின்னால் அலி ரலியல்லாஹு அன்ஹாவை அழைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து திருமண உரையை வாசிக்க சொல்றாங்க. இதன் பின் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் சம்மதத்தை கேட்டுட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இறைவனை போற்றி புகழ்ந்தவர்களாக திருமண வாசகத்தை மொழி ஆரம்பித்தார்கள். மகத்தொகையை அறிவித்தோடனே அங்க கூடியிருந்த எல்லாரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாக்குறாங்களாம். அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு மற்றும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை மணமுடித்து கொடுக்குமாறு இறைவன் தான் எனக்கு கட்டளையிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தம்பதிகளின் சந்தோஷமான வாழ்க்கைக்காக எதிர்காலத்திற்காகவும் துவா பண்றாங்க. பின்னர் அங்க வந்த கூடியிருந்த விருந்தினர்கள் எல்லாருக்கும் பேரித்தம்பழம் கொடுத்துட்டு இறைவனிடம் புதுமண தம்பதிகளுக்காக சந்தோஷமான வாழ்க்கை அமைவதற்காக அங்க கூடியிருந்த எல்லாருக்கும் பிரார்த்தனை செய்யறாங்க. துவா செஞ்சு எல்லாரும் அவங்களோட சந்தோஷத்தை வெளிப்படுத்திக்கிறாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா மற்றும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட திருமணம் தான் புகழ்மிக்க திருமணம். ஏனென்றால் அதனோட காரணம் அதன் எளிமைதான். அல்ஹம்துலில்லாஹ். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட இறக்கை இயல்பிற்கு சிறந்த உதாரணம் எதுனா, தன்னுடைய தந்தையர் தனக்கு எடுத்து தந்த திருமண உடையை திருமணம் நிகழ்ந்து சற்று நேரத்தில் ஏழை ஒருவருக்கு கழற்றி கொடுத்ததாம்.
இது மாரி நம்ம யாராச்சும் செய்வோமா? நம்மளோட திருமண உடைய ஏழைகள் வந்து கேட்குறாங்க அப்படின்னா, நம்ம நம்ம உடுத்திருந்த அந்த புது ஆடைய குடுப்போமா சொல்லுங்க? ஆனா, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவோட மனது எவ்வளவு இலகுவான மனது. இத பத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா கிட்ட வந்து கேட்குறாங்களாம். அதுக்கு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்களாம், "நீங்கள் விரும்பும் ஒன்றையே பிறருக்கு கொடுங்கள் என்று கூறினீர்கள். அதனால தான் நான் விரும்பின ஒண்ண வாசலில் வந்து நின்ற ஏழைக்கு கொடுத்து விட்டேன்" என்று. சுப்ஹானல்லாஹ். இவங்களோட இரக்க குணம் எவ்வளவு தூரம் இருக்கு பாருங்களேன். இவங்களுக்கு அவ்வளவு அடக்க குணம் இருக்கு. சபையில எப்பவுமே ஒரு மூலையில தான் போயிட்டு அமர்வாங்களாம். இவங்களுக்கு உயர்தர ஆடைகள் அளிக்கப்பட்டாலும், அவங்க எப்பவுமே தன்னோட ஆடை தான் எனக்கு நான் வழக்கமாக அணியும் ஆடைதான் எனக்கு பிடித்தது என்று கூறுவாங்களாம். ஏழை பெண்களின் இவர்களைப் போல கொடையாளியை கண்டதில்லை என்று பிறர் கூறும் வண்ணம் வாழ்ந்தனர். தொடர்ந்து 3 நாட்கள் நோன்பிலிருந்து நோன்பு திறக்கப் போகும் பொழுதெல்லாம் வாயில்ல ஏழையின் கூவல் கேட்டவுடனே தன்னிடம் இருந்த அனைத்தையும் கொடுத்துவிட்டு தண்ணீர் மட்டுமே கொடுத்து குடித்துவிட்டு 3 நாட்களுமே நோன்பு திறந்திருக்காங்க. அவ்வளவு சிறந்த பண்புடையவங்க தான் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. உஹது போர்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காயமுற்றிருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே களத்திற்கே தன்னுடைய தந்தையரை தேடி சென்றிருக்காங்க. அகல் போரின் போது தந்தையர் பசியோடு இருப்பதை அறிந்து அபாயம் பற்றி கூட கவலைப்படாம உணவுடன் களம் சென்றார்களாம். இவர்கள் தந்தை மீது இவர்களுக்கு அத்துணை அன்பு. அதே போலதான் அன்னை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இவர்களை பெரிதும் நேசித்தனர். ஃபாத்திமா என் இதயத்தின் துண்டு என்று அவர்கள் கூறினார்கள். மேலும் அவர்கள், எவர் ஃபாத்திமாவை மகிழ்விக்கிறாரோ அவர் என்னை மகிழ்விக்கிறார், எவர் என்னை மகிழ்விக்கிறாரோ அவர் இறைவனை மகிழ்விக்கிறார் என்று மொழிவாங்களாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்ஹம்துலில்லாஹ். ஒரு போர்ல வந்து அதிகமான செல்வங்களும் போர் பொருட்களும் கைதிகளாக ஆண்களும் பெண்களும் முஸ்லிம்களுக்கு வசமாகிருச்சு. ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா தான் அவங்களோட திருமணத்திற்கு பின் அவங்க வீட்டு வேலைகளை செய்வாங்களாம். அதை பார்த்து அலி ரதியல்லாஹு அன்ஹு வந்து ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹாவை கூப்பிட்டு, வீட்டு வேலைகள்ல நீங்க ரொம்ப களைப்படைறீங்க, அதனால உங்கள் தந்தையிடம் சென்று கைதிகளை பிடிபட்டு வந்தவர்கள் உங்களுக்கு என்ன ஒரு வேலைக்காரியை தருமாறு கேளுங்களேன்ட்டு அலி ரதியல்லாஹு அன்ஹு சொன்ன ஆலோசனை கேட்டு ஃபாத்திமா ரதியல்லாஹு நேரா தந்தையை தேடி வீட்டுக்கே போயிட்டாங்களாம். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து வீட்ல இல்லாத காரணத்தால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கிட்ட தான் வந்த நோக்கத்தை சொல்லியிருக்காங்க. அன்றைய இரவு தூங்க செல்வதற்கு முன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பதான் வீட்டுக்கு வராங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இந்த மாதிரி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வந்திருக்காங்கன்னு சொன்னோனே, இரவு தான் தூங்க செல்றதுக்கு முன்னாடி உடனே தன்னுடைய மகளார தேடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுக்கே போறாங்க. அப்போது, மகளே, ஒரு அடிமை பெண்ணை விட சிறந்த ஒன்றை நான் உங்களுக்கு கற்று தரட்டுமா என்று கேட்டு அல்லாவை புகழ்ந்து கூறக்கூடிய சில வசனங்களை தனது மகளாருக்கு கற்றுக் கொடுத்தார்கள். மகளே, நான் சொல்லித் தரக்கூடிய இந்த வசனங்கள் ஒரு வேலைக்காரியை விட சிறந்தது. நீங்கள் 33 தடவை சுபஹானல்லாஹ், 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ், 34 தடவை அல்லாஹ் அக்பர் என்று கூறுங்கள். இதனாலதான் இந்த தஸ்பீகா பேரு தஸ்பீஹே ஃபாத்திமான்னு சொல்றாங்க. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்திருக்காங்க, ஒரு வேலைக்காரியை விட சிறந்தது இதுதான். நீங்க வந்து சொல்லி சொல்லி டெய்லி இரவு தூங்கும் போது நீங்க எப்பெல்லாம் களைப்படைறீங்களோ அப்பெல்லாம் இதை சொல்லுங்கன்னு சொல்றாங்களாம். அடுத்து ஹிஜ்ரி 3ஆம் ஆண்டு அலி ரதியல்லாஹு அன்ஹுக்கும் ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹாக்கும் ரமலான் மாதத்துல முதல் குழந்தை பிறக்குது. தனக்கு பேர குழந்தை பிறந்திருப்பதை அறிந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது மகனையும் பேரனையும் காண விரைந்து வராங்க. பேரனுக்கு ஹசன் என்ற பெயரை சூட்டி அவங்க ஹசன் ரதியல்லாஹு அன்ஹு அவங்களோட காதுல அதான் கூறிவிட்டு பிறந்ததுல இருந்து 7வது நாள் தலைமுடியை சிரைத்து சுத்தமாக்கி அந்த முடியின் எடையின் அளவுக்கு வெள்ளியை நிறுத்து அதனை ஏழைகளுக்கு தானமாக வழங்கினாங்களாம். அதே மாதிரி ஹிஜ்ரி 4ஆம் வருடம் ஷாபான் மாதத்துல ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் 2ஆம் குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைக்கு ஹுசைன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேரிடுறாங்க. அந்த குழந்தையின் காதையிலும் அதான் சொல்றாங்க. 3வது குழந்தையாக முஹ்சின் என்பவர் பிறந்தார். அந்த குழந்தையாக இருக்கும் போது இறந்து விட்டார் என்று கூறப்படுகிறது. தனது 2 பேர குழந்தைகளையும் மிகவும் நேசித்தார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மேலும் அவர்களை குறித்து, இவர்கள் எனது வாசமலர்கள், இன்னும் சுவனத்தின் இளைஞர்களது தலைவர்கள் என்று கூறக்கூடியவர்களாக இருந்தாங்களாம். ஹிஜ்ரி 5ஆம் ஆண்டு ஃபாத்திமா ரலியல்லாஹு
அன்ஹா மற்றும் அலி ரதியல்லாஹு அன்ஹு தம்பதிக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அதற்கு ஜைனப் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரிட்டார்கள். மீண்டும் ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அதற்கு உம்மு குல்சும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரிடுறாங்க. ஒரு முறை ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா கிட்ட ஒரு கேள்வி கேட்கப்படுது. ஒரு பெண் இறைவனின் அருகில் எப்போது இருக்கிறாள்? அதுக்கு ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ஹிஜாபில் ஃபர்தாவினுள் இருக்கும்போது. அதுக்கு என்ன அர்த்தம்னா, அவர்கள் ஆண்களை பார்க்க கூடாது, ஆண்கள் அவர்களை பார்க்க கூடாது. அந்த மாதிரி ஒரு இருக்கும்போது ஒரு பெண் இறைவனுக்கு அருகில் இருக்கிறாள் அப்படின்னு ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. இப்போ ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹாக்கு வயது 28 ஆகுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட மரண தருவாயில ஃபாத்திமா ரதியல்லாஹு அழைத்து 2 விஷயங்கள் சொல்றாங்க. அதுல முதல் விஷயத்துக்கு ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அழுவுறாங்க. 2வது விஷயத்துக்கு சிரிக்கிறாங்க. இத பத்தி ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா கிட்ட கேக்குறாங்க. அப்ப சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எனக்கு ஏற்பட்ட இந்த வலியினால் நான் இறந்து விடுவேன் என்று. அதை கேட்டதும் நான் அழுதேன். அவர்களின் குடும்பத்தாரில் நான் தான் முதலில் அவர்களை சென்றடைவேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி கூறிய போது நான் சிரித்தேன் என்று ஃபாத்திமா ரலியல்லாஹு சொல்றாங்களாம். அதற்போலவே தந்தை இறந்து 6 மாதங்களுக்கு பின் ரமலானில் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா காலமானார்கள். இவர்களின் இறுதி வேண்டுகோளின்படி இவர்களின் உடல் தூக்கி செல்லும் சந்தூக்கின் மேல் மூடி போட்டு இரவில் எடுத்து செல்லப்பட்டு ஜன்னத்துல் பக்கியில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. சுவனத்து பெண்களின் மேலானவர்கள் 4 என்றும் அவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, ஆசியா அலைஹிஸ்ஸலாம், மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஆகியவர்கள் என்றும், அவர்களில் ஃபாத்திமாவே தலை சிறந்தவர்கள் என்றும், பெண்களில் இவர்களில் முதலாக சுவனம் புகுவர் என்றும், இவர்களின் பரிவுரையின் மீதே பெண்கள் சுவனம் புகுவர் என்றும், எனவே இவர்களுக்கு ஜைத்துன் நிஷா, காத்துனே ஜன்னத் என்ற சிறந்த பெயர்களும் ஏற்பட்டன என்று கூறப்படுகிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஹதீஸ்ல அறிவிக்கிறாங்க, ஒரு நாள் வானவர் தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை சுவனத்து பெண்களின் தலைவியாக இருப்பார்கள் என்று நன்மாராயணம் கூறினார்கள். இதே மாதிரி இன்னொரு ஹதீஸ்ல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா பற்றி அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைப் போலவே குணாதிசயங்களை பெற்று இருந்தார்கள். அவர்களது பேச்சு, உட்காரும் முறை, நடக்கும் முறை, இன்னும் வேறு வார்த்தைகளில் சொல்வதாக இருந்தாலும் அவர்களது அனைத்து குணநலங்களும் மற்றும் பாவனைகளும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைப் போலவே இருந்தது. இவங்களோட பண்பு எவ்வளவு சிறந்ததா இருந்திருந்தா இவங்களை அல்லாஹ் சுவனத்தின் தலைவியாக ஆக்கியிருப்பான். அவர்களைப் போல நாமும் அதிகமாக ஈமான் கொண்டு தௌபா செய்து அல்லாஹுடைய ரஹ்மத்தை பெற்று நல்லடியார்களாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஹ்ஃபனானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.